மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய யூடியூப் சேனல் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் இந்த யூடியூப் சேனலில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான பிரத்யேக படைப்புகள் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருடமும் இன்றிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 100க்கு 100 மதிப்பெண்களை அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பெறணும் அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே என்னென்ன எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் லாஸ்ட் இயரில் கேட்கப்பட்ட அரசு வினாத்தாளில் கிட்டத்தட்ட 95 மார்க்ஸ் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கட்டாயவனா நம்ம கொடுத்த முதல் கட்டாயவனா இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் அது கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது நிறைய மாணவர்கள் எனக்கு கால் பண்ணி 100க்கு 100 வாங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுடைய யூடியூப் சேனலில் இருந்தது அப்படின்னு ரொம்ப பாராட்டி வாழ்த்து தெரிவித்தாங்க. ஸோ 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 சமூக அறிவியல் பாடத்தில் வாங்கணும். அப்போ நம்ம இப்போ இருந்தே ஆயத்தமாகணும். அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன், தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு டெய்லி 5 கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா கொஷின் வித் ஆன்சரோட. ஒரு உதாரணத்துக்கு பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண், ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். அதே மாதிரி முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 65 ஆண்டுகள். டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது? தலா வருமானம். அதே மாதிரி ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். பன்னாட்டு சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1920. அதே மாதிரி முதல் உலகப் போர் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1914, முடிவுற்ற ஆண்டு 1918. இப்படி புக் பேக் ஒன்வர்டாகவும் டெய்லி 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 நாட்கள் இது மாதிரி கண்டினியூவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பிடிஎஃப் வடிவிலாக்கி நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மாணவர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி 5 படிங்க. படித்து அதை உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்க சொல்லுங்கள். அல்லது உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்க சொல்லுங்கள். பதில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ கொஸ்டின் வித் ஆன்சரோடு சேர்த்து படிங்க, கொஸ்டினும் படிங்க. அப்போ கண்டிப்பாக சமூக அறிவியல் பாடத்தில் ஒன் வேர்டில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிட்டாலே கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க, சென்டம் உறுதியாக வாங்கலாம். ஸோ அதுக்காக நம்முடைய சேனலை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இன்றிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தில் நான் எந்த விதமான வீடியோஸும் போடலை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த இதை பிடிஎஃப் வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஒரு 75 ஒரு மதிப்பெண் வினாக்கள், சரிங்களா? 15 டேஸ் போட்டிருக்கேன், 15 நாட்கள். ஒவ்வொரு நாட்களுக்கும் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கும். ஸோ இதை பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வரைபட பயிற்சி ஒரு நாளைக்கு 8 இடங்கள் அல்லது 5 இடங்களாக நம்ம இந்திய வரைபட பயிற்சியும் உலக வரைபட பயிற்சியும், அது வரலாறு பகுதியிலேருந்து இந்திய வரைபடம் உலக வரைபடம் இருக்குது. அது மாதிரி புவியியல் பகுதியில் இந்திய வரைபடம் தமிழக வரைபடம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கொடுக்க இருக்கிறோம். கண்டினியூவாக நம்முடைய சேனலை பாருங்கள். அதே நேரத்தில் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. நம்ம படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிற இலக்கோடு எந்த மாணவன் படிக்கிறானோ அந்த மாணவன் அவன் எதுவோ ஆகணும்னு நினைக்கிறானோ கண்டிப்பாக அது ஆகுவதற்கு அவன் கற்ற கல்வி அவனுக்கு கை கொடுக்கும். அதனால் நல்ல முறையில் படிங்க. ஆரம்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தான் 100க்கு 100 வாங்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பான். அப்படி படிக்கக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக 100 மதிப்பெண்களை நம்ம வாங்கிடலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறது ஒன் வேர்ட்ஸு, காலக்கோடு அண்டு இந்த வரைபட பயிற்சி. இதில் தான் மாணவர்களுக்கு கவனக்குறத்தில் ஏதாவது ஒரு சில மார்க்கு போயிடும். ஸோ 2 மார்க்கு 8 மார்க்லாம் கண்டிப்பாக படிச்சிடலாம். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின் நம்பர் 28, அதுமாதிரி 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 42, இதெல்லாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ மீண்டும் இன்றிலேருந்து நான் கொடுக்கறதுனால நீங்கள் மறந்துடாமல் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலை கண்டினியூவாக பாருங்கள். டெய்லி இன்றிலிருந்து
ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். ஸோ இந்த தினமும் 5 நீங்கள் மறக்காமல் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. அதுக்குரிய கொஸ்டின்ஸும் நான் வந்து விரைவில் ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ இதை மற்ற மாணவர்களுக்கு, உங்களோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சமூகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.